Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Oppo இப்போ புதுசா ரெண்டு phones லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த phoneஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த phone நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். Oppo இப்போ இந்தியால அபிஷியலா Oppo F11 Pro அப்புறம் Oppo F11 அப்படிங்கிற ரெண்டு phones இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. பொதுவாக ஓப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எஃப் சீரியஸில் 6 மந்த்துக்கு ஒன்று லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ Oppo F11 Pro அப்புறம் Oppo F11 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த F11 Pro இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்காக எங்கள் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்தவரை 90.90% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோனோட கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சார் எங்கள் 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f1.79. செகண்டரி சென்சாரை பொறுத்தவரை 5 மெகா பிக்சல். இதோட அப்பேச்சர் f2.4. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஒரு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f1.79. இந்த ஃபோனோட ரியர் கேமராவோட லோ லைட்டில் எடுக்கிற ஷாட்ஸ்க்கு எல்லாமே பிக்சல் பைனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா நைட் மோட் அப்படின்னு ஒரு மோட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கூகுள் பிக்சலில் நைட் சைட் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் Huawei ஃபோன்ஸில் பார்த்துருந்தோம். இப்போ ரெட்மி ஃபோன்ஸில் கூட கொண்டு வந்துட்டாங்க. செல்ஃபி கேமராக்காக எங்கள் பாப்அப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நாட்ச் தொல்லை எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஃபோனோட ப்ராசஸர் இங்கே MediaTek Helio P70 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து Oppo F9ல P60 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே P70 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ப்ராசஸர் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இப்போ இருக்க காம்படிஷனை பொறுத்தவரை இவங்க P70 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வந்தது தான் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோனோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோனோட பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக WOOC ஃப்ளாஷ் சார்ஜ் வெர்ஷன் 3.0 கொடுத்துருக்காங்க. என்னதான் WOOC ஃபாஸ்ட் சார்ஜ் வெர்ஷன் 3.0 கொடுத்துருந்தாலும் இன்னமும் USB போர்ட்டில் தான் கொடுத்துருக்காங்களே தவிர டைப் சி போர்ட் கொடுக்கல. அது இப்போ இருக்க எல்லா காம்படிஷன்லையும் ரெட்மி கூட இப்போ 10,000 ஃபோனில் டைப் சி கொடுத்துருக்காங்க. பட் இவங்க இன்னமும் 24,000 ஃபோனுக்கு ஏன் டைப் சி கொடுக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறது தெரியல. விவோ கூட லாஸ்ட் வீக் லான்ச் ஆன Vivo V15 Proவில் கூட டைப் சி கேபிள் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோனில் இந்த ரெண்டுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இங்கே லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் Android Pie பேசிஸில் ColorOS வெர்ஷன் 6ல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைசிங் Oppo F11 Pro pricing இந்தியாவில் 24,990க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் நிறைய கொடுத்துருந்தாலும் 14 மெகா பிக்சல் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா Vivo V15 Proவில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. கூட 4000 தான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் வாங்கிக்கலாம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்குது, டைப் சி கேபிள் கொடுக்காங்க. இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது. அது வேண்டாம் அப்படின்னா Redmi Note 7 Pro நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோன் Oppo F11. இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. Oppo F11 Proவில் பாப்அப் செல்ஃபி கேமரா இருந்தது. அதே இது F11ல் ஒரு டியர் ட்ராப் நாச்சோட கொடுத்துருக்காங்க, அதாவது வாட்டர் ட்ராப் நாச். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் எதுவும் சேஞ்ச் இல்லை. பேட்டரி மட்டும்தான் இங்கே 4020 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கே 4GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. மற்றபடி இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த ஃபோனை ப்ரைஸை பொறுத்தவரை 19,990க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது கிட்டத்தட்ட 20,000. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இது கூட ஏதோ அக்செப்டபிள் டீலாக தான் இருக்குமே தவிர ஆஃப்லைன் ஸ்டோரில் நிறைய கமிஷன்ஸ் கொடுக்கணும் அதெல்லாம் இருக்கிறதுனால இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மற்றபடி இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதோட ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது நம்மக்கிட்ட. பட் இப்போ தான் Oppo ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஃபோன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நினைக்கும் போது இப்படி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. Oppo K1 பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட நல்லா கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு இன்னோவேட்டிவான டெக்னாலஜியாக இருந்தது. பட் இப்போ இதில் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்கி. ஸோ இதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ஃபோனை நீங்கள் இன்னையிலேருந்தே ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் March 15th அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.